எனது வாழ்விலே அச்சத்தை மறந்து உச்சநிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இவ்விடத்தை பார்த்தால் பார்ப்பவர் வியக்கும். சோலை நடுவிலே அழகான திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடு எல்லாம் பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற பறவை இனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அழகாக சத்தமிட்டுக் கொண்டிருப்பதும் இவற்றை பார்க்கின்ற அழகான இந்த தருணத்திலே பச்சை பசேர் என்ற புல்வெளிகள் அடர்ந்தோடும் காற்று. நமது இந்தியாவிலே 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பு. அப்படிப்பட்ட நமது இந்தியாவை பார்த்தாலும் ஒவ்வொன்றும் அதிசயம். அதிசயம் இல்லாத வாழ்வு மனித வாழ்விலே சிறப்படையுமா என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற இந்த அதிசயத்தை காண வேண்டும் என்பதற்காக இந்த அதிசயத்தின் வாயிலாக இவ்விடத்திலே தஞ்சமின்றி வந்தவரே தாய் போல ஆதரித்து வஞ்சகரின் செயல்களுக்கு வாய்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாது நெஞ்சில் அன்புக்கு இடம் கொடுத்து அறம் காக்கும் மக்களிடம் பார்த்து விந்தையை சொல்லட்டுமா? அதிசயம் பார்த்தேன் மண்ணினே, அதில் அப்படியே நிற்கிறேன் கண்ணினே. அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அப்படியே நிற்கிறேன் கண்ணிலே. உலகில் அதிசயம், தாயில் அதிசயம், இப்படி அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அதில் அப்படியே நிற்கிறேன் கண்ணிலே. இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான இந்த குறிஞ்சி நிலத்திலே, அற்புதமான இந்த வனத்திலே ஏதோ ஒரு அழகான ஒரு குரலின் ஓசை ஒன்று கேட்கின்றது. இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று சத்தத்தின் குரலின் ஓசையை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சத்தம், அடடா என்ன அழகான கானம், இனிதான கானம், இனிமையான கானம். இந்த கானத்தை கேட்டவுடனே அப்படியே பறவை இனங்கள் எல்லாம் அப்படியே சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தும் இனிது. இவள் எழுப்புகின்ற அந்த குரலின் ஓசை இவ்வளவு இனிதாக இருக்கிறது என்று நினைத்துத்தான் அப்படியே செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறதோ என்று எண்ணி பார்த்தாலும் கூட இவ்விடத்திலே இந்த அழகான இவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுகள் படைத்த அந்த ஆதிசேடனாலும் முடியாது. அப்படிப்பட்ட அழகு படைத்த இன்னவளின் அழகை பார்க்கின்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சில்லென்று போக்கும் காற்றின் வழியிலே சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள் நிட
நிற்குமோ நினைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே ஆ சிந்தனத்தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனின் இதழில் பலரச தருவாள் பருகிட தனி கொடிவாள் அவள் சிந்தனத்தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனின் இதழில் பலரச பேசுகின்ற அழகான இவள் அழகை பார்த்தாலும் கைதட்டி அந்த பெரியவர்களுக்கு நன்றி நன்றி என்று வணக்கம் என்றாலும் கூட அங்குமிங்கும் உலாவும் மாணவனை காண்பதற்கு முன்பாக காதலிக்கும் கண்களை கண்டு அதன் பிறகு உள்ளே செல்ல வேண்டும் என்று கண்ணால் இதயம் வைத்து கடும் விசத்தால் கள்ளமைத்து உலகம் சிலரை நடமாட விட்டது காதலுக்கு 4 கண்டு கல்வனுக்கு 2 கண்டு காதலுக்கு 4 கண்டு கல்வனுக்கு 2 கண்டு அவங்களின் உருவத்திலே காதலுக்கு 4 கண்டு கல்வனுக்கு 2 உருவத்திலே காதலில்லை காதலில்லை காதலுக்கு 4
என்பார் பெற்றவரை மான் என்பார் மற்றவரை தீ என்பார் காதல் நகம் என்பார் கற்பினிலை என்னவென்பார் காதல் நகம் என்பார் கற்பினிலை என்னவென்பார் கண்ணோடு மாப்பிடெல்லாம் கடைசி வரை அறிந்ததில்லை காதலுக்கு நாலு கண்கள் கண்ணுக்கு ரெண்டு கண்கள் தாமுகளின் உருவத்திலே கண்ணுமில்லை காதமில்லை தாமுகளின் உருவத்திலே கண்ணுமில்லை காதமில்லை காதலுக்கு நாலு கண்கள் அடிக்க போறது மாதிரி வர அப்புறம் என்ன உள்ளே போகும்பொழுது என்னை வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? 12 மணியை தாண்டிட்டா யாருனாலும் வந்துகிட்டே இருக்காங்க. உள்ளே போகும்பொழுது என்னை வழிமறிக்க காரணம் என்னையா? நமக்கு உள்ள வரப்ப நான் வழிபறிச்சனா 12 மணி வரைக்கும் முழிச்சு ஆள் பாக்குறியாடா? ஆமா, சும்மா கிடையாது. என்ன சொல்ல வந்தீங்க? அழகான மான்குட்டியை துரத்தி. என்னது? மான்குட்டியை துரத்தி. ஓ, மானம் கட்டு வந்திருக்கீங்க. மான்குட்டிய மான கேட்டு பார்க்க நல்லவரா இருக்கீங்க. பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. சரி, ஊண்டா 100 மான் கூட உன் மடியில வந்து விழுது. இப்படி காட்டுக்குள்ள லோன்னு தெரியுற 100 மான் இருந்தாலும் 1000 மான்கள் இருந்தாலும் சரி, இந்த மானுக்கு ஈடு இணை கிடையாது. மானே இல்லையா? இல்லாத மான நீயா வச்சு வந்த? மான இருக்கு, இருக்கிறதுனாலதான் வந்தேன். மானை வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ற ஆளு நாங்க கிடையாது. எதற்கு எடுத்தாலும் அள்ளி அள்ளி குடுக்கிற வர்க்கம் நாங்க. அள்ளி கொடுக்குற நீங்க இந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு ஏன் வழி கொடுக்க மாட்டேன்றீங்க? இருந்தாத்தான் கொடுத்துருவோம்ல. இல்லாத ஒண்ணு இருக்குன்னா அதெல்லாம் நியாயமா? அட இல்லையா, உள்ளதாயா இருக்கு. மானெல்லாம் கிடையாது. இருக்கு, கிடையாது. உள்ளதாங்க கிடையாது. உள்ள இருக்கியா? மறுபடியும் சொல்றேன், எங்க இடத்துல மானு கிடையாது, கிடையாது, கிடையாது. மான் இங்கதான் இருக்கு, உள்ளதான் போயிருக்கு. உள்ள போன மான்குட்டியை தான் பிடிக்க வந்தேன். நில்லுங்களேன், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? இது குறிஞ்சி நிலம். இந்த நிலத்துல நாங்க திணை விதைச்சிருக்கோம். எள்ளும் திணையும் 70 நாள். எள்ள விதைச்சாலும் திணைய விதைச்சாலும் 70வது நாள்ல அறுவடை பண்ணிடலாம். சரி, நாங்க விதைச்சிருக்கு திணை. 69வது நாள் முடிஞ்சிருச்சு. விடிஞ்சா 70வது நாள். இன்ன வரைக்கும் எங்களை யாருமே எந்த தொந்தரவும் பண்ணது கிடையாது. சரியா அறுக்க போற நாள்ல வந்துகிட்டு கருது நல்லா முத்துற நேரம் பார்த்து எங்க திணைக்குள்ள மானு ஓச்சுன்னா கருப்பு சோகை பார்த்திருக்கீங்களா? சோகையில சொனா இருக்கும். அதே போல எங்க திணையிலும் சொனா இருக்குது. உங்க மானு ஒருவேளை வந்திருந்தாலும் சொன இதுல குத்தி மானுக்கு புண்ணு வந்து போயிடும். வர வாய்ப்பு இல்ல, வந்த வரைய பார்த்துட்டு போயிடும். சொன்னப்பட்டாக்க ஒண்ணும் தெரியாதியா? என்ன என்கிட்டயா நடந்து வரும்போது முள்ளு குத்துல கூட ரத்தம் வராது. சரி, அந்த தடம் கூட அப்படியே இருக்காது. சரி, தீ இறங்கல, தீயில நடந்து வந்தா கூட அதுல கருகாம முடி கருகாம அப்படியே வருமியா? அப்போ உங்க மானுக்கு சொன்னமனம் கிடையாது. விசித்திரமானது. உங்களுக்கு சொன்னமனமானது. உங்களுக்கு சொன்னமனம் இல்லையா? சொன்னமனம் இல்லாம வந்திருக்காங்க. அப்ப மாடு கேளியா? மாடு மயில் இருந்துகிட்டு யாராவது கேளியா? மாடு ஓச்சாடு பாவம் அம்பிட்டு புண்ணிய வாங்கல விடி விட உட்காந்துருக்காங்க. இவங்களை மீறி மாடு ஓச்சாடு. அட உள்ளதையா போயிருக்கு. சரியா, உன் பேச்சுப்படி மாடு இங்க இருக்கிறதா கூட வச்சுக்குருவோமே. ஆனா உனக்கு தர முடியாது. என்ன உன் சட்டமா? சட்டம் இங்க பாரியா, ஒட்டீர்னு அடிச்சு புடுவேன். பட்டீர்னு கொடுத்து ஒரு வாரம் மானக்கு அப்புறம் நாங்க இந்த மாதிரி மாடு கை வச்சு கொடுத்துருவோம். அப்ப அப்படி மாடெல்லாம் கிடையாது. மாடு கிடையாது. இங்க பாரியா, உன்னை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இவ்வளவு தூரம் பிடிவாதம் பண்ணும் போது ஒரு வேடுவருக்கு மாடை பிடிக்க திறமை இருக்கணும். உம்ம மூஞ்சிய பார்த்தா செம்பரி குட்டி கூட பிடிக்க முடியாத ஆள் மாதிரி தர்ற. செம்பரி குட்டி எப்படி பிடிக்காங்க? சென்று குட்டி பிடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் நானு. என்ன இங்க பாருங்கயா, இது பருவமான குட்டியா, பக்குவமான குட்டியா? அது பருவமான குட்டின்னு எதை வச்சு சொல்றீங்க? சின்ன குட்டியா? அதை நீங்க முதல்ல கண்ணால பாத்தீங்களா? அம்மா பார்த்ததுனால சொல்றேன் நானு. பருவமான. அம்மா ஒருவேளை கிழட்டுமானா இருந்துச்சுன்னா? எது கிழட்டுமான இல்லையா? இவர்களை தத்தி 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 துள்ளி 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 தாவி 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 எப்படி தப்பிச்சு மானு? ஆண்குட்டி ஏங்க இன்னொரு தவுங்க இப்படி தாவி வந்த மானை விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறேன். மனசு எனக்கு இல்லையா? மானே மனம் இல்லையா? மானுக்குதான் இருக்கேன். என்ன நொய் நொய்ட்டு பேசிக்கிறீங்க? வந்தவருக்கு என்ன சொல்லிருக்கணும்? நீ என்ன மானிங்க வந்திருக்கணும், நீ என்ன பண்ணிருக்கணும்? சரி, மானு சொன்னா மட்டும் பத்தாது. மான்
பெட்டைமான். ஆம்பளமானா பொம்பளமானா? பெண்மான், பெட்டைமான், கட்டழகு பெட்டைமான். விவரம் இல்லாம பேசக்கூடாது வேடுவரே. என்ன உலகத்துல அழகானது எழுதுறீங்களா? என்ன? ஆண் வர்க்கம் மட்டும்தான். சரி. மான்லயே ஆண் மானுக்கு தான் கொம்பு கிளகலையா பார்க்க அழகா இருக்கும். பெண் மானுக்கு கொம்பே இருக்காது. காளை மாடை கூட எடுத்துக்கோங்க. ஆண் மாடுதான் திம்முல வச்சு ஜல்லிக்கட்டு வரப்ப ஜம்மன் இருக்கும். பசு மாடுக்கு அந்த அழகு இருக்காது. மயில் எடுத்துக்கோங்க. ஆண் மயில் தான் தோகை விரிச்சு ஆடினா அழகா இருக்கும். பெண் மயிலுக்கு ஒண்ணும் இருக்காது. கோழியை கூட எடுத்துக்கோங்க. சேவல் தான் கொண்ட வச்சு அழகா இருக்கும். கோழிக்கு ஒண்ணும் இருக்காது. சரி. எல்லாத்துலயுமே ஆண் தான் சிறப்பு. நீங்க ஆண் மாடை விட்டு பொம்பளை மாடை தேடி வந்தோம்னா நான் அதை ஏத்துக்கிற முடியுமா? இங்க பாருங்களேன், மான்களுக்கு கொம்புகளாகப்பட்டது கிளைகளா பிரிஞ்சிருந்தா ஆண்மான். சரி. அது குத்துனா ரத்தம் வரும். ஆனா இந்த மான் குத்துனா ரத்தம் வராது. ஏன் ரத்தம் வராது? இன்னொரு தடவை குத்தாதா, இன்னொரு தடவை குத்தாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வருமையா? இப்படியே குத்து வாங்கிக்கிட்டே தான் தெரியுற. அட இங்க பாருங்கய்யா, ஏகப்பட்ட மாட்டை குத்து வாங்கி இருப்பாரு போல. எது அப்ப மானு இல்லாம நீர் போக மாட்டீரு. மான் இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். நகல மாட்டீரு. இங்க அப்ப நீங்க ஓரம் இரியா பெரிய என்ன பெரு காட்டுக்குள்ள போயிருவாரு. அங்கங்க கண்ணி வடி புதைச்சு வச்சிருக்கேன். இதுல குத்தி வெடிச்சிடும். எதுல? காட்டுக்குள்ள போயிடக்கூடாது. பன்னிக்கு கண்ணி வச்சிருக்கையா? அப்படியா? உழப்பு நீ கண்ணிக்குள்ள காலை விட்டு கண்ணி வந்து இதுல மாட்டி தேவையாதலாம் வெட்டியா தெரிய போறியா? நான் உங்களை கேட்ட கோச்சுக்கிற மாட்டேங்கிறேன். நீர் பரம்பரை வேட்டக்காரரா பஞ்சத்துக்கு வேட்டக்காரரா? பரம்பரை வேட்டனாங்க. பரம்பரை வேட்டக்காரருக்கு ஒரு மான பிடிக்க துப்பு இல்ல. ஒரு மான பிடிக்க துப்பு இல்ல. உனக்கு வக்கு இல்ல, வகை இல்ல. நான் கேட்கிறேன், என்கிட்ட மான கூட மயிரை கொடுத்துருக்கிய. மான் குட்டியை பிடிக்கிறதுக்கு திறமை இல்லாம வந்து நிக்கல. சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டுல ஒவ்வொரு ஆளை பிடிச்சு வச்சிருக்காங்க. பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப பரம்பரை வேட்டக்காரரு. சரி. மான தோண்ட போட்டு நிக்கணுமியா? அதுக்கு தானே வந்துகிட்டு மான குடு மயிரை குடு உயிரை கொண்டு இருக்க. இங்க வாங்க, உங்க பாக்குறப்ப எனக்கு சிரிப்பா தான் வரும். இங்க வாங்கல, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு அப்படி இருக்குயா. அப்படியா? ஆமா. காட்டுக்குள்ள வந்தமான தப்ப விட்டு, காட்டுக்குள்ள வந்தமான தப்ப விட்டு அங்கேயே நிக்கிறிய மானம் கட்டு. காட்டுக்குள்ள வந்தமான தப்ப விட்டு அங்கேயே நிக்கிறிய மானம் கட்டு. போயா போயா வேண்டுவரே போயிட்ட பாருங்க சீக்கிரமே. போயா போயா வேண்டுவரே போயிட்ட பாருங்க சீக்கிரமே. காட்டுக்குள்ள 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 மானு மானு நீ மல்லாக்கத்தான் படுத்திருந்தா மானு மிதிச்சிருக்கு மாங்காத தெரிச்சிருக்கு. மானு மானு நீ மல்லாக்கத்தான் படுத்திருந்தா மானு மிதிச்சிருக்கு மற்றதெல்லாம் தெரிச்சிருக்கு. ஓட்டமாக ஓடி வந்தது என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்தது என்னாச்சு? அதை பிடிக்க முடியாம வந்து இவ்வளவு தூரம் நீ இவ்வளவு தூரம் பேசும் பொழுது ஒரு துடிப்பு அப்படியே துடிக்குது பாத்தீங்களா? சும்மா இடத்துக்கு நான் பொறுப்பான காவலாளி. சரி, நீர் எந்த ஊருக்காரரு? வெள்ளிமலைக்கு சொந்தக்காரனியா? அப்பா அம்மா பேர் என்ன? சடைகள் தந்தை, சடச்சி என் தாய். கிட்ட வந்துட்டாப்ல இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. உங்க அண்ணன் இருக்கா? அண்ணன் ஒருவர், தம்பி ஒருவர். அண்ணன் பேர் என்ன? அண்ணன் பேர் கணேசன் ஒருவர், தம்பி பேரு மணிகண்ட ஒருவர். அப்ப நீங்க குத்து குமரப்ப? நான் தான் குமரன். சரி.